கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் மாணவர்கள் தாக்கியதில் காயமடைந்த 12ஆம் வகுப்பு மாணவர் மூளைச்சாவு அடைந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாக்கியதில் +2 மாணவர் கலையரசன் படுகாயம் அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்திருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவர் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் விவரிக்க கேட்போம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சையத், விவரிங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் அரசு அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பள்ளியில் பயிலும் 12ஆம் மற்றும் 11ஆம் மாணவர்களிடையே ஒரு வாய் தகராறு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே இவர்களுக்கு இடையே பிரச்சனை நடந்திருக்கிறது. அப்போது இருந்த பள்ளி நிர்வாகம் மற்றும் அங்கிருக்கும் மாணவர்கள் அழைத்து பேசி அறிவுரை எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து சென்று கொண்டிருந்த நிலையில் பட்டீஸ்வரம் தேரோடும் வீதியில் இரு மாணவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டனர். இதில் ஆத்திரமடைந்த சென்ற 14க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த மாணவனை தலையில் மற்றும் பல்வேறு இடங்களில் கடுமையாக தாக்கியுள்ளனர். அதில் அந்த மாணவர் மண்டை உடைந்து மாணவன் பலத்த காயமடைந்தார். இதனை கண்ட அப்போதும் பொதுமக்கள் மோதலில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டித்து அனுப்பியுள்ளனர். பின்னர் அந்த மாணவனை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாணவனுக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நீங்கள் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று கொண்டு செல்லுங்கள் என மருத்துவர் தெரிவித்த நிலையில் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த மாணவன் என்பது மூளைச்சாவு அடைந்திருக்கிறார். அந்த மூளைச்சாவு அடைந்திருக்கிற நிலையில் தற்போது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு பள்ளி மாணவர்கள் இடையே மோதல் காரணமாக ஒரு மாணவன் மூளைச்சாவு அடைந்திருப்பது பொதுமக்களிடையும் மாணவர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சையத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.